ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தம்பியோட பர்த்டே விளாக் தான். ரொம்ப நாள் ஆச்சு பர்த்டே முடிஞ்சு. இன்னைக்கு தான் வீடியோ போடுறேன். அம்மா வீட்டில் சிம்பிளாக தான் காலையில் தம்பிக்கு கேக் வெட்டி இருந்தோம். இது பார்த்தீங்கன்னா சும்மா எங்களால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக டெக்கரேட் பண்ணி கேக் கட்டிங் தான். அதான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்து காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். ரொம்ப சிம்பிளா க்ளோஸ்டு ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் கூப்பிட்டு சிம்பிளா தான் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல் டேவா நான் நினைக்கிறேன். போன வருஷம் இந்நாளெல்லாம் தம்பி பிறந்து கை குழந்தைய கையில வச்சிருந்தேன். இப்போ 1 இயர் அவனை பத்திரமா பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட சக்சஸா நான் நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா கேக் கட்லாம் பண்ணிட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவும் பாத்தீங்கன்னா தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. அது வந்து தம்பிக்கு கொடுக்குறாங்க. தம்பி பாத்தீங்கன்னா அம்மாவை பார்த்தோன்னே போயிட்டான். அம்மாவை தூக்க சொல்லிட்டு மாமாட்ட இருந்து அப்புறம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட தம்பி இவங்க 2 பேரோட சித்தி பசங்க, அவங்க தம்பிக்கு பாத்தீங்கன்னா பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. அதையும் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவ வந்து என்னோட ஃப்ரெண்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களும் அண்ணா அவரோட ஹஸ்பண்டு 2 பேரும் வந்திருந்தாங்க. தம்பிக்காக வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கிஃப்ட்டை வந்து நான் இந்த வீடியோல காட்டுறேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்து என்னோட தங்கச்சி பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாரும் எடுத்தனால அவ பாத்தீங்கன்னா அமௌண்டா கொடுத்துருந்தா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட பெரியம்மா, என்னோட தங்கச்சி அவங்களும் பாத்தீங்கன்னா தம்பிக்கு ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். பர்த்டேக்கு பாத்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையுமே இன்வைட் பண்ணல. இப்போ பாத்தீங்கன்னா தம்பி பர்த்டேக்கு 1 வீக் முன்னாடி இருந்து இந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் கேட்டு வாங்கிட்டு இருந்தா. இந்த மாதிரியும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம கூப்பிடலனாலும் நம்மளோட எல்லா சந்தோஷம் கவலை எல்லாத்துலயும் நம்ம கூட எப்பயும் கூட இருக்க இந்த மாதிரி லாயலான ஃப்ரெண்டும் என்னோட லைஃப்ல இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் வரதா எப்பவும் என் கூட இருக்கிறதுக்கு. இது பாத்தீங்கன்னா தம்பியோட பர்த் டீடைல் போட்ட ஃப்ரேமு, பர்த்டே டேட்டு, பிளேஸ், ஹைட்டு, வெயிட் இதெல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா மதியம் லஞ்சு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அச்சயம் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு எங்க ஊர் ஈரோட்ல இருக்கு. அங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அங்கதான் வந்திருந்தோம். கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் அப்படிமே. நான் எனக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. நான் எல்லாத்தையும் வெறுக்கிறவன். எனக்கு ஒண்ணுதான். என்னை பொறுத்த மட்டும் நம்ம என்ன தமிழ்நாடை கேட்க போறோமா, இல்ல ஆந்திராவை கேட்க போறோமா, இந்தியாவை கூடன்னு கேட்க போறோமா? ஆண்டவன் இல்லையே. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல உடல்நிலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கன்னு தான் கேட்க போறான் தெய்வத்துக்கிட்ட. வேற என்ன கேட்க போறோம்? கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே, கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே, தெய்வம் அன்றே யாரும் இல்லை. விஜயகாந்த் சாரோட டைலாக் கொண்டு போட்டுருவ பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் என்னோட தாட்டும் மாமாவோட தாட்டும் எப்பயுமே இருக்கும். இப்பெல்லாம் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேனா ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. அந்த மாதிரி தாட்டே எங்களுக்கு வரல. இந்த முதலே நாங்க பிளான் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எங்கேயாவது ஃபுட் டொனேட் பண்ணணும், இதுதான் தம்பியோட பர்த்டேக்கு நம்ம பண்றதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப செலவு பண்ற சுச்சுவேஷன் எங்களுக்கு இல்ல. சிம்பிளா தான் பண்ணுவோம். சரி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்க அச்சயம் ட்ரஸ்ட். இந்த பாத்தீங்கன்னா பவுண்டர் பாத்தீங்கன்னா நவீன்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர். யாசகர்கள் இல்ல தாயகம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு யாசகர்கள் எல்லாம் கூப்பிட்டு மறுவாழ்வு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இங்க அப்ரோச் பண்ணி நான் பாத்தீங்கன்னா மதியம் ஃபுட்டு நாங்க டொனேட் பண்ணியிருந்தோம். இது ரொம்ப பாத்தீங்கன்னா மன நிறைவா ஹாப்பியா இருந்துச்சு. இவர்தான் பாத்தீங்கன்னா அந்த நவீன்குமார் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஃபவுண்டர், இந்த அச்சயம் ட்ரஸ்டோட ஃபவுண்டரு. நாங்க பிளான் பண்ண மாதிரியே பர்த்டேவும் நல்லபடியா இந்த ஃபுட் டொனேட்டும் பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பியா போச்சு. இதோட பிளஸிங்கு தம்பிக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாட்டி பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க தம்பியோட போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால அவங்க கூட தம்பி வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நைட்டு பாத்தீங்கன்னா ஈவினிங் பாத்தீங்கன்னா எங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம்.
நைட்டு வந்து அங்க கேக் கட் பண்ணோம். நைட்டு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு தூக்கம் வந்துருச்சு, அதனால நைட்டு எந்த வீடியோவும் கேப்சர் பண்ணல, அதனால அதை ஆட் பண்ண முடியல. அங்க பாத்தீங்கன்னா தம்பியோட பாட்டி அவங்க அத்தை 2 பேருமே தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இப்படிதான் தம்பியோட பர்த்டே போச்சு. எல்லாரும் தம்பிக்கு விஷ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.